சார் இது வந்து ஜாப் கட்டருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிக்கெல்லாம் தீவனம் நறுக்கிற இயந்திரங்க. மோட்டர் வந்து கிராம்டன் கிரீஸ் மோட்டருங்க. மோட்டர்லேயே சாணக்கல் மாட்டி இருக்கிறோம். இது வந்து சாணக்கல். ஆமாங்க சார். இது வந்து எதுக்காகனா இந்த பிளேடு வந்துங்க நம்ம வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா இந்த பிளேடை கழட்டி இதுலேயே நம்ம கிரைண்டிங் பண்ணிக்கலாமுங்க. அதாவது அதை கழட்டி தான் பண்ணுவோம். ஆமாம், கட்டாயம். இந்த பிளேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருக்கு வச்சு பிளேடுங்க. பிளேடு வந்து வெட்டுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு வைங்களேன். வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். சரிங்க, இப்போ ஒரு மெஷின் முன்னாடி வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். சார் இது வந்து ஜாப் கட்டருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிக்கெல்லாம் தீவனம் நறுக்கிற இயந்திரங்க. இது வந்து நம்ம நல்லா மாடிஃபையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோமுங்க. இதில் வந்து 2 HP சிங்கிள் ஃபேஸில் நம்ம இந்த மாடல் இருக்குது. இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் சொல்கிறேன் சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 HP சிங்கிள் ஃபேஸுங்க. கிராம்டன் கிரீஸ் மோட்டருங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து 500லேருந்து 700 கிலோ வரைக்கும் தீனி கட் பண்ணக்கூடிய பவர் உடையதுங்க. இதில் வந்து 3 ரோலர் போட்டிருக்கிறோம். தானாக இழுத்து வெட்டி கூடையிலே விழுந்துருக்குங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பில் இப்போ வெட்டணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து பச்சைப்பள்ளி நம்ம வெட்டிக்கலாமுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட நம்ம கம்பெனியில் என்னென்ன வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற உங்களை ஸ்பெசிஃபிக்காக காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிஷின் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோலர் கீர் பாக்ஸ் வந்து ஹெவி டியூட்டி கொடுத்துருக்குறோமுங்க. இந்த கீர் பாக்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் காஸ்டினுங்க. மற்றது வந்துலாம் பார்த்தீங்கன்னா நேரம் வெறும் காஸ்டின்னு இருக்கும். இது ஸ்டீல் காஸ்டினுங்க. இது நல்லா ஹெவியாக இருக்குமுங்க. இது வந்து ரொட்டவேட்டருக்கு வர சேம் மெக்கானிசமுங்க. 2 கீர் வீலு உள்ள செயின் ட்ரை கொடுத்துருக்குறோம். லோடு வந்து சப்போஸ் பார்ட்டி தெரியாமல் அதிகமாக கொடுத்துட்டாலும் இதை வந்து லோடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. 2வது வீல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீல் கொடுத்துருக்குறோம். 3 இன்ச்சு வீல் கொடுத்துருக்குறோம். ஹெவி டியூட்டி வீல் கொடுத்துருக்குறோங்க. இந்த கேப் தான் 3 இன்ச்சு. ஆமாங்க, இதுதான் 3 இன்ச்சுங்க. இது வந்து ஹெவி டியூட்டி வீல்னு வைங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து 1 இன்ச்சு வீல் கொடுத்துருப்பாங்க. எங்கள் மிஷினில் வந்து 3 இன்ச்சு வருதுங்க. எங்களுக்கு 1 இன்ச்சு இருக்குது, பட் இது ஸ்பெசிஃபிக்காக அதில் 3 இன்ச்சு வருதுங்க. இந்த பிளேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருக்கு வச்ச பிளேடுங்க. பிளேடு வந்து வெட்டுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு வைங்களேன்.
மோட்டர் வந்து கிராம்டன் கிரீஸ் மோட்டருங்க. சரிங்க. மோட்டர்லேயே சாணக்கல் மாட்டியிருக்கிறோம். இது வந்து சாணக்கல். ஆமாங்க சார். இது வந்து எதுக்காகும்னா இந்த பிளேடு வந்துங்க நம்ம வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா சரிங்க, இந்த பிளேடை கழட்டி இதுலேயே நம்ம கிரைண்டிங் பண்ணிக்கலாமுங்க. அதாவது அதை கழட்டி தான் பண்ணணும். ஆமாம், கட்டாயம் கழட்டி தான் நம்ம பண்ணணுங்க. சரி சரிங்க. இதில் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி சைடு வந்து ஃபைபர் சீட் யூஸ் பண்ணியிருக்கிறோமுங்க. சரிங்க, தள்ளிங்க இதுங்களா? ஆமாங்க சார். இது வந்து ஃபைபர் சீட்டுங்க. இது எதுனா நம்ம பச்சை தீனி வெட்டும் போதுங்க சார் அடிக்குமுங்க. சார் அடிச்சு நிறைய துருவு எறும்புன்னு வைங்களேன், அதை தடுக்கிறக்கோசரம் நம்ம ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்கிறோமுங்க. முன்னாடி வந்துங்க ஒரே இடத்துல வந்து விழுகணும். ஒரு கூடை வச்சிங்கன்னா கூடையிலே விழுகிறதுக்காக முன்னாடி வந்து நம்ம ட்ரே மாட்டி இருக்கிறோமுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இறைக்காம நேராக வந்து அந்த கூடையிலே விழுந்துருமுங்க. ஆமாங்க சார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கு, அது போக வந்துங்க சார் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளக்கு, சுவிட்சு, ஒரு டூல் ஸ்பேனருங்க, ஒரு ஆயில் கேனுங்க. இது எல்லாமே வந்து நம்ம மோட்டரோடவே வந்து நம்ம மிஷினோடவே நம்ம கொடுத்துறோமுங்க. அதாவது அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துறோம் சார். இது வந்து வாரண்டி எப்படி இது பண்ணுறீங்க? வாரண்டி வந்துங்க சார் மோட்டருக்கு மட்டும் 6 மந்த் கொடுக்குறோம். மேனுஃபேக்சர் ஃபால்ட் ஏதாச்சும் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்றோம். மற்றபடி வந்துங்க உங்களுக்கு வந்து லோ வோல்டேஜ் வேறு கஸ்டமர் சைடு அந்த மாதிரி ஃபால்ட் வர மாதிரி இருந்தால் ஒரு மினிமம் சார்ஜில் பண்ணி கொடுக்குறோங்க. வாரண்டினா 1 இயர் அந்த மாதிரி? 1 இயர் பண்ணுறோமுங்க. சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,500 ரூபாயில் இருந்துங்க 36,000 வரைக்கும் நம்மகிட்ட ஜாப் கட்டர் இருக்குங்க. ஆமாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32,000 ரூபா வருங்க. இது வந்து மிடில் இருக்கிற சாப் கட்டர் இல்லைங்க. இது ஒரு நல்ல டாப் மாடலுங்க. 36,000 அது இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவி டியூட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது எத்தனை ஹெச்பி மோட்டர்? இந்த மோட்டர் 2 ஹெச்பி சிங்கிள் ஃபேஸுங்க. சிங்கிள் ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது தகவல் இருக்குங்களா? வேறு இது வந்துங்க சார் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த ஒரு 10 வருஷமாக நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க. கஸ்டமரோட வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போதுங்க உங்களுக்கு அதிகப்படியான ரிப்பேர் செலவு இல்லைங்க. பராமரிக்க ரொம்ப எளிமையாக இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து மற்ற சாப் கட்டர் கம்பேர் பண்ணும் போதுங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. இது போக வந்துங்க சார், இது போக வந்துங்க நம்ம தமிழ்நாடு இல்லாமல் வெளியில் ஆந்திரா மகாராஷ்டிரா வரைக்கும் கொடுக்குறோமுங்க. தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடத்துல இருந்து கேட்குறவங்களுக்கு விஆர்எல் டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பிச்சி வச்சிடறோமுங்க. ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நாளில் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க? சார் மேக்ஸிமம் இந்த கொரோனா டைமில் மட்டும்தான் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே ஸ்டாக் ரெடியாக இருக்குங்க சார். இமீடியட்டாக கொடுத்துடலாமுங்க. சரி. வேறு சில மிஷினஸ் என்னென்னு பார்த்தலாங்க சார். என்னென்னு பார்த்தலாங்க சார். நம்ம பைக் ட்ராலி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பணிக்காக மட்டுங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னங்கன்னா அதிகப்படியாக வந்துங்க நம்ம 400லேருந்து 500 கிலோ வரைக்கும் வந்துங்க எடை ஏற்றலாமுங்க. ரொம்ப சுலுவாக இருக்குங்க. இது நம்ம ஈஸியாக வந்துங்க பைக்லேயோ டிவிஎஸ் 50லேயோ ஈஸியாக இணைச்சிக்கலாமுங்க. இது வந்து என்னங்கன்னா டிவிஎஸ் 50ல் மாட்டும் போது வயசானவங்க லேடிஸு யார் வேணாலும் கொண்டு வரலாங்க. இந்த மாட்டுக்கு நிறைய இடத்துல தீனி பார்த்தீங்கன்னா தலையில் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா டிவிஸில் வந்து வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க. அது எழுவாகிறதுக்கு அந்த வண்டிங்க. சார் இது வந்து மஞ்சள் பாலிஷ் பண்ணுறதுங்க. அதாவது டெர்மரிக் பாலிஷருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த ஒரு 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. மஞ்சள் சம்மந்தப்பட்ட அத்தனை வகையான மிஷினரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். மஞ்சள் அறுவடை இயந்திரம் நம்மகிட்ட இருக்குதுங்க. மஞ்சளை நீராவியில் வேக வைக்கிற இயந்திரம் இருக்குதுங்க. மஞ்சளை வந்து சலிக்கிற இயந்திரம் இருக்குதுங்க. இது சலிக்கிற இயந்திரமுங்க. சலிக்கிற இயந்திரத்தில் வந்துங்க இது மோட்டர் மாடலுங்க. இது எலக்ட்ரிக் மாடல். நாங்கள் 2-3 மாடல் பண்ணுறோங்க சார். இது எலக்ட்ரிக்கல் மாடலுங்க சார். இது பவரில் தான் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீசல் இன்ஜின்லேயும் பண்ணலாம், டிராக்டர் டிரைவ்லையும் பண்ணலாம். டிராக்டர் பிடிஓ வழியாகவும் நம்ம ட்ரைவ் பண்ணலாங்க சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா